அனைவருக்கும் இனிய வணக்கம். திரு சொக்கன் அவர்களது மின்னூல்கள் குறித்த உரையின் விரிவான விளக்கத்தை காணொளியை கண்டுகொண்டிருக்கின்றீர்கள். இந்த பாகத்தில் எவ்வாறு மின்னூல்களை உருவாக்கி வெளியிட்ட பிறகு அதனை மற்றவர்களுக்கு விளம்பரப்படுத்துவது என்பது குறித்து விவரித்திருக்கின்றார். அந்த விவரத்தை இந்த காணொளியில் காண்போம். சரி, புத்தகம் வெளியிட்டுட்டேன், எனக்கு ஒரு லிங்க் வந்துருச்சு, இப்ப நான் என்ன பண்றது அடுத்து அப்படின்னு கேட்டா, மார்க்கெட்டிங் பண்ணணும். மின்னூல்களுக்கு மார்க்கெட்டிங் என்று சொல்லப்படுகிற சந்தைப்படுத்தல் மிக மிக முக்கியம். நீங்க ஒரு மின்னூலை வெளியிட்டுட்டு, நான் வெளியிட்டுட்டேன், இனிமே மக்கள் வந்து என்னுடைய புத்தகத்தை தானா வாங்கி படிப்பாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அது நடக்கவே நடக்கும். மிகப்பெரிய பிரபலமான எழுத்தாளர்கள் கூட புத்தகம் வெளியாவதற்கு 10 நாள் முன்பாக இருந்தே அந்த புத்தகத்தை பற்றிய தகவல்களை சொல்லி ஒரு ஆர்வத்தை தூண்டுவது, புத்தகத்திலிருந்து ஒரு அத்தியாயத்தை கொடுப்பது, புத்தகத்திலிருந்து ஒரு பகுதியை படித்து யூடியூப் வீடியோவாக வெளியிடுவது, வாட்ஸ்அப் போன்ற தளங்களின் மூலமாக அந்த புத்தகத்தின் இணைப்பை பரப்புவது, அப்படி இப்படின்னு நிறைய வழிகள் இருக்கின்றன. நம்முடைய இன்றைய கூட்டத்திலே நாம் நிறைய விஷயங்களை பேச வேண்டியிருப்பதால் அதை ரொம்ப ஆழமாக போகாமல் மேலோட்டமாக சொல்லிவிட்டு விடுகிறேன். புத்தகங்களை மார்க்கெட்டிங் செய்வது என்பது ஒரு கலை. அதுவும் நாம் பழகி கொள்ள வேண்டிய ஒரு விஷயமாக தான் இன்றைக்கு இருக்கிறது. ஏன்னா அந்த எழுத்தாளர் பதிப்பாளர் அப்படிங்கிற அந்த ஒரு இடைவெளிகளை எல்லாம் மின்னூல்கள் உடைத்து போட்டு விட்டன. எழுதுபவரே பதிப்பாளர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இன்றைக்கு வந்துவிட்டது. இந்த சூழ்நிலையில நீங்கள் எப்படி பதிப்பாளர் அவர்களுடைய நூல்களை மார்க்கெட்டிங் செய்கிறார்களோ அதே நுட்பங்களை நீங்களும் கற்றுக்கொண்டு செய்ய வேண்டிய ஒரு தேவை இன்றைக்கு இருக்கிறது. ஆனா என்ன கேட்டீங்கன்னா அதை பத்தி நீங்க பெருசா கவலைப்பட வேண்டியதில்லை. முதல்ல உங்களுடைய எல்லா புத்தகங்களையும் இணையத்துக்கு கொண்டு வருகிற வழியை பாருங்கள். அதுதான் வந்து சரியான ஒரு வரிசையாக இருக்கும். நீங்க 10 புத்தகம் எழுதியிருக்கீங்கன்னா 10 புத்தகத்தையும் முதல்ல இணையத்துக்கு கொண்டு வந்துடுங்க. அப்புறம் வந்து அதை எப்படி மார்க்கெட் பண்றது, எப்படி மக்கள் கிட்ட கொண்டு போகிறது அப்படிங்கிறத பத்தி யோசிக்கலாம். முதல்ல 10 புத்தகங்களும் இணையத்துல இருக்கணும். யாராவது ஒருத்தர் கேட்டா டக்குன்னு கொடுக்கறதுக்கு உங்ககிட்ட இந்த புத்தகங்கள் எல்லாம் இணையத்துல கிடைக்கிறபடி இருக்க வேண்டும். அது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான தேவை. அதனால என்னை கேட்டா புதிதாக பதிப்பிக்க தொடங்குகிறவர்கள் புத்தகத்தை எப்படி இணையத்துக்கு கொண்டு வருவது, எப்படி மின்னூலாக வெளியிடுவது அப்படிங்கிறதுல அதிக கவனம் செலுத்தணும் அப்படின்னு நான் சொல்றேன். இதை வந்து நீங்க ஒரு படிப்படியாக செய்யலாம். அது என்ன படிப்படியாக அப்படின்னா, ஒரு சிறுகதையை வெளியிட்டு பார்க்கலாம். சிறுகதை என்ன மிஞ்சி போனா 10 பக்கம் இருக்கணும். 10 பக்கம் உள்ள ஒரு சிறுகதையை நீங்கள் வெளியிட்டு பார்க்கலாம். அதை வந்து கூகுள்ல பண்ணலாம், அமேசான்ல பண்ணலாம். ஃப்ரீ தமிழ் இபுக்ஸ் அப்படின்னு ஒரு தளம் இருக்கு. அந்த தளத்திலே தமிழ் மின்னூல்களை மட்டும் இலவசமாக வெளியிடும். அதாவது நீங்க வந்து அந்த தளத்துல நிறைய கேள்விகள் எல்லாம் கேட்டு உங்களை துன்புறுத்த மாட்டார்கள். நீங்க தமிழிலே எழுதப்பட்ட ஒரு மின்னூலை இலவசமாக கொடுக்க விரும்புகிறீர்கள் என்றால் அந்த தளத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். அது மாதிரியான ஏதோ ஒரு இடத்துல போய் ஒரு புத்தகத்தை முதல்ல மின்னூலாக, ஒரு மின்னூல்னா என்ன, ஒரு சின்ன புத்தகம், ஒரு சிறுகதையை வெளியிட்டு பயிற்சி எடுக்கலாம். அது வெளியிட்டு எனக்கு வெளியிட தெரிஞ்சிருச்சு, எல்லாம் எனக்கு அட்டை வடிவமைப்பு எல்லாம் பண்ண தெரிஞ்சிருச்சு, உள்ள புத்தகத்தை எல்லாம் பண்ண தெரிஞ்சு, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு சின்ன கற்றுக்கொள்ளுதல் இருக்கு. 2-3 மணி நேரம் நீங்க இதுக்காக ஒதுக்க வேண்டியிருக்கும். 1 மணி நேரம் உங்களுடைய கணக்கை உருவாக்குவதற்கு, ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் உங்களுடைய முதல் புத்தகத்தை வெளியிடுவதற்கு, இன்னொரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் அந்த புத்தகத்தை எப்படி மார்க்கெட்டிங் செய்வது, எப்படி எல்லாரிடமும் கொண்டு போய் சேர்ப்பது என்பதை பற்றி கொஞ்சம் மேலோட்டமான விஷயங்களை தெரிந்து கொள்வதற்குன்னு ஒரு 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் முதலீடு செஞ்சீங்கன்னா நீங்க ஒரு மின் பதிப்பாளர் ஆயிடுறீங்க. உங்களுடைய எல்லா புத்தகங்களையும் உங்களால் இனிமேல் மின் வடிவத்திலே கொண்டு வர முடியும். மின் வடிவத்திலே புத்தகங்களை விற்கிற வசதி இருக்கிறது, இலவசமாக கொடுக்கிற வசதி இருக்கிறது, பரிசு கொடுக்கிற வசதி இருக்கிறது, ஒரே நேரத்துல 50 பிரதி வாங்கி பரிசு கொடுக்கிற வசதி கூட இருக்கிறது மின்னூல்கள்ல. இந்த உங்களுடைய புத்தகம் 500 பக்கம் இருக்கு அப்படின்னா வாசகர்கள் அதுல இருக்கிற 50 பக்கம் முதல் 10% மட்டும் சாம்பிள் எடுத்து படிச்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மீதி புத்தகங்களை வாங்குகிற வசதிகள் இருக்கு. இப்படி ஏகப்பட்ட வசதிகளை மின்னூல் தளங்கள் உங்களுக்கு தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருக்கின்றன. ஆகவே மின்னூல்களை பதிப்பிப்பது என்பது ஒரு மிக எளிய ஒரு வேலை. ஆனா ஒரு 2-3 மணி நேரம் முதலீட்டை உங்களிடமிருந்து கோரக்கூடிய ஒரு வேலை. அந்த 2-3 மணி நேரம் அதற்கு தயங்காமல் அந்த 2-3 மணி நேரம் முதலீட்டை நீங்கள் தருவதற்கு தயாராக இருந்தீர்கள் என்றால் கண்டிப்பாக உங்களுடைய மின்னூல்களை நீங்களே வெளியிடலாம். இன்னொருவரை நம்பி இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. சரி, நான் ஏற்கனவே புத்தகங்களை வெளியிட்டுட்டேன். அந்த புத்தகங்கள் எல்லாம் அச்சு புத்தகங்களா இருக்கு. அதை நான் எப்படி மின்னூலா கொண்டு வர்றது அப்படின்னு கேட்டா அதை நீங்கள் 2 வடிவத்துல செய்யலாம். ஒன்று,
அந்த புத்தகத்தை அப்படியே இன்னொருவரிடம் கொடுத்து தட்டச்சு செய்ய சொல்லி டைப் செஞ்சு அதை ஒரு ஃபைலா மாத்தி நான் முன்ன சொன்ன மாதிரி நீங்க மின்னூலா பதிப்பிக்கலாம். இது ஒரு வழி. இன்னொரு வழி, அந்த புத்தகத்தை ஸ்கேன் செய்து படங்களாக மாற்றினால் அந்த படங்களை எழுத்துக்களாக மாற்றி தருகிற தொழில்நுட்பம் இப்ப இருக்கு. தமிழுக்கே வந்து விட்டது அந்த தொழில்நுட்பம். அழகா படங்களை கொடுத்தா எழுத்துக்களாக மாற்றி தந்து விடுகிற தொழில்நுட்பத்தை கூகுள் டாக்ஸ் அப்படின்னு சொல்லப்படுகிற அந்த கூகுள் நிறுவனத்தின் செயலியிலேயே இலவசமாக கிடைக்கிறது. நீங்கள் அதற்கு எந்த செலவும் செய்ய வேண்டியதில்லை. 10,000 பக்கம் உள்ள புத்தகத்தை கூட ஸ்கேன் செய்யறது தான் பெரிய வேலை. ஸ்கேன் செஞ்சு கூகுள் டாக்ஸ்ல ஒதுக்கி போட்டுட்டீங்கன்னா 2 நிமிஷத்துல முழுக்க உங்களுக்கு எழுத்து வடிவமாக அது மாற்றிக்கணும். ஆக அத 2 நிமிஷம்னு நாங்க சொல்றது ஒரு எடுத்துக்காட்டு தான். அதுக்கு உண்டான நேரம் ஆகும். ஆனா நான் என்ன சொல்றேன்னா அது எளிது. அது வந்து உங்களுடைய பெரிய உழைப்பை கோராது அப்படிங்கிறதுக்காக நான் வந்து அதை சொல்றேன். சோ இப்படி ஏதோ ஒரு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி உங்க புத்தகங்களை முதல்ல மின் வடிவங்களாக மாற்றுங்கள். அதன் பிறகு அதை மின்னூல்களாக பதிப்பி. இந்த மின்னூல்கள் பதிப்பிக்கிறதுல இருக்கிற இன்னொரு மிகப்பெரிய நன்மை என்னன்னா, நீங்க நிறைய பரிசோதனைகளை செய்து பார்க்கலாம். இது வந்து உங்களுக்கு அச்சு தொழில்நுட்பத்திலே வாய்ப்பே இல்லை. எடுத்துக்காட்டா என்னுடைய புத்தகங்கள், நான் ஒரு புத்தகம் எழுதியிருக்கேன். அமுல் நிறுவனத்தை பற்றி நான் ஒரு புத்தகம் எழுதியிருக்கேன். அதோடைய அட்டையில அமுல் நிறுவனத்துடைய சின்னத்தை போட்டால் நன்றாக இருக்குமா, ஒரு பால் குவளையை போட்டால் நன்றாக இருக்குமா, ஒரு மாட்டை போட்டால் நன்றாக இருக்குமா, அல்லது இது எதுவுமே இல்லாம வேற ஏதாவது ஒரு புதுமையான ஒரு விஷயம், அல்லது அமுல் நிறுவனத்தின் தலைவருடைய படத்தை போட்டால் நன்றாக இருக்குமா, இப்படி நான் பல விதமா முயற்சி பண்ணி பார்க்கலாம். ஏப்ரல் முழுக்க மாட்டு படத்தை போட்டு பார்க்கலாம். மே மாசம் முழுக்க அந்த பால் குவளையோட படத்தை போட்டு பார்க்கலாம். ஏப்ரல் சேல்ஸையும் மே சேல்ஸையும் ஒப்பிட்டு பார்த்து எது சிறப்பாக இருக்கிறது அப்படின்னு முடிவு பண்ணி நான் வந்து இதெல்லாம் பரிசோதனை பண்ணி பார்க்கலாம். இன்னொரு விஷயம், யாராவது உங்க புத்தகத்தை படிச்சுட்டு இந்த பக்கத்துல ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கு சார் அப்படின்னு உங்களை தொடர்பு கொள்றாங்க அப்படின்னா டக்குன்னு நீங்க போய் அதை திருத்திடலாம். அச்சு புத்தகத்துல அப்படி திருத்த முடியாது. உடனடியாக அடுத்த நிமிடம் அதை நீங்கள் திருத்தி பதிப்பித்து விடலாம். அதற்கான ஒரு வசதியை இந்த மின் தொழில்நுட்பம் உங்களுக்கு கொடுக்கிறது. அடுத்து 3வது விஷயம், விலையை மாற்றி பார்க்கலாம். இந்த புத்தகத்தை 150 ரூபாய்க்கு வாங்குவாங்களா மக்கள், 100 ரூபாய்க்கு வாங்குவாங்களா, 75 ரூபாய்க்கு வாங்குவாங்களா, வெவ்வேறு விலை வச்சு பார்க்கலாம். அதெல்லாம் ஒப்பிட்டு பார்க்கலாம். 4வது மிக முக்கியமான விஷயம் என்ன,